அஸ்ஸலாமு அலைக்கும். அல்சியா சேனல். இப்போ இன்றைக்கி கருவாடை மாசி டுனா ஃபிஷ் மாதிரி வைக்க போகிறேன். கருவாடை கடையில் வாங்கினேன். அது உப்பு கிடையாது. இது முதல் கருவாடு 6 கருவாடு 30 ரூபா. அதை வாங்கி நடுமுள்ளெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி இப்படி தண்ணியில் போட்டேன். இதை 3-4 துண்டாக கட் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ண போகிறேன்னா மாசி பொரித்த மாதிரி பொரிக்க போகிறேன். இவ்வளோ பல்லாரி, பெரிய பல்லாரி 1, கருவேப்பிலை தாளிப்பதற்கு 2 தக்காளி பழம், தேவையான அளவு புளி, எலுமிச்சை சைஸ் அளவு புளி, வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, நல்லெண்ணெயில் தான் இதை வைக்கணும். இது உப்பு ரொம்ப கிடையாது. அதனால் இதுக்கு நம்ம தாளித்து அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டு உப்பு லைட்டாக போடணும். உப்பு இதில் ரொம்ப இருக்காது. இது பனங்கிழங்கு மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. அந்த பனங்கிழங்கை கட் பண்ணி இந்த மேல் தோல், இந்த கீழ்ப்பகுதி, இந்த பகுதியை கட் பண்ணிவிட்டு குக்கருக்கு ஏற்ற மாதிரி, சின்ன குக்கருக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி 1 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டுட்டேன். இப்போ டீ கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இந்த டீயை இறக்கிட்டு ஒரு அடுப்பில் கருவாடு சம்பல் வைக்க போகிறேன். கருவாடை வெங்காயம் போட்டு வைக்க போகிறேன். இந்த அடுப்பில் கிழங்க வேக வைக்க போகிறேன். பார்த்துக்கிடுங்க. பனங்கிழங்க வாங்கி இப்படி வைக்கணும். இது சுகருக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த கிழங்க நீங்கள் மொத்தமாக வேக வைக்காமல் பாதியாக அப்பப்போ வேக வச்சு அதுக்கப்புறம் அது நடுவில் உள்ள பீலி நான் எடுக்கும் போது காட்டுறேன். நடுவில் உள்ளதை அப்படி 2 பிரித்து வைக்கணும். அப்போ தான் பிசுபிசுப்பு தன்மை வராது. இல்லைன்னா கிழங்கு ஒன்றோட ஒன்று ஒட்டி பிசுபிசுப்பாக ஆயிரும். இப்போ நம்ம டீயை வடிச்சிக்கிடலாம். டீ நல்லா கொதிக்கணும். கொதிச்சா தான் டிகாஷன் இறங்கும், கலர் மாறும். டீ போட்டாச்சு. இப்போ இந்த அடுப்பில் மாசி வைக்க போகிறேன். இந்த மாசி சம்பல் மாதிரி கருவாடை வைக்க போகிறேன். எப்படி வைக்கிறதுன்னு நீங்கள் கவனித்து பாருங்கள். இப்போ இதில் தேயிலை, தக்காளி பழத்தில் உள்ள இது எல்லாம் எடுத்து தனியாக வச்சுட்டேன். மாடி தோட்டத்துக்கு வைப்பதற்கு இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு 15-20 நிமிஷம் இந்த குக்கரில் வேக வைக்கணுங்க. அழகாக வெந்துடும். அடுப்பை பற்ற வைக்கிறேன். இப்போ இதில் நல்லெண்ணெய் தேவையான அளவு, நல்லெண்ணெயில் தான் கருவாடு வைக்கணும். அப்போ தான் நல்லா இருக்கும், சூடு இல்லாமல் இருக்கும். நல்லெண்ணெய் குளுமை பாருங்கள். இவ்வளோ எண்ணெய் விடணும். குழிக்கரண்டிக்கு 1 கரண்டி, இந்த மாதிரி குழிக்கரண்டிக்கு 1 கரண்டி நல்லெண்ணெய். அப்போதான் இது நல்லா இருக்கும். கடுகு மட்டும்தான் போடுவேன், உளுந்தம்பருப்பு போட மாட்டேன் தாளிப்பதற்கு. புனிதமான ரமலான் நம்மளை நெருங்கி வருது. நம்ம தயாராக நல்ல ஆரோக்கியத்தை தந்து ரமலான் 30 ரமலானும் கிடைக்கிறதுக்கு ரப்பு நமக்கு கிருபை செய்யட்டும். ஆமாம், அதிக நன்மையை தேடுங்க. இப்போ நம்ம குக்கரை மூடும். கரெக்டாக 20 நிமிஷம் வேக வைங்க. பனங்கிழங்கு நல்லா வெந்துடும். வெந்து ஆற விட்டு அதை அப்படியே என்ன பண்ணணும், 2 பிரித்து வைக்கணும். அப்போ தான் ஒட்டாது ஒன்றோட ஒன்றா. ஃபஸ்ட்டு கடுகு வெடிக்கும் போது கருவேப்பிலை, இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா கொஞ்சம் சிறிதளவு உப்பு, ரொம்ப உப்பு போடக்கூடாது. ஆனால் இது உப்பில் வைக்கிற கருவாடு கிடையாது. ஏதோ ஆயிலில் பதப்படுத்துறதுன்னு சொல்லித்தான் தந்தாங்க. உப்பே இருக்காது இது. இப்போ தக்காளி, நல்லா வதங்கட்டும். இதில் தேவையான அளவு மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன் போடலாம். நம்ம அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்றபடி வத்தல் பொடி போட்டு நல்லா வதங்கட்டும் வெங்காயம்.
இப்போ இந்த இது இருக்குது பாருங்கள், மேலே உள்ள வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டேன், நடு முள்ளையும் எடுத்துட்டேன், க்ளீன் படுத்திட்டேன். இப்போ இதை வந்து எப்படி கட் பண்ணிக்கிடணும் பாதியாக. இந்த சைஸுக்கு போதும், இந்த சைஸுக்கு போதும். 4 கருவாடு தான் போட்டிருக்கேன். முதல் கருவாடு நான் சொன்ன மாதிரி இந்த சைஸுக்கு நீங்கள் கத்திரியாலையும் கட் பண்ணலாம், கையாலேயே பிச்சா வந்துடும். நல்லா 4-5 வாட்டி நல்லா கழுவிக்கிடுங்க. இந்த வெள்ளையாக இருக்கு பாருங்க, இதை எடுத்துடணும். இந்த வெள்ளையாக வரும்போது இதை எடுத்துடணும். இப்படியும் வத்தல் பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, கொஞ்சோண்டு உப்பு போட்டு எண்ணெயில் நம்ம மீன் பொரிக்குவோம் தெரியுமா, மீன் வறுக்கிற மாதிரி கூட வறுக்கலாம். அது நல்லாயிருக்கும். அது இன்னொரு நாள் செய்து காட்டுறேன். இப்போது இதை பொடி பொடியாக எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த அப்படியே தண்ணியை வடிச்சிட்டு திரும்ப ஒருக்கா கழுவிக்கிட்டேன். சரியா? இப்போ நம்ம இதை இந்த வெங்காயத்தோடு போட்டுட்டு வெந்து வரும்போது புளி ஊற்றணும். தண்ணி கொஞ்சோண்டு ஊற்றணும், சிறிதளவு தண்ணி. இப்போது தக்காளியிலே வெங்காயத்திலே தண்ணி ஊறிடும். இப்போ கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கின புறத்தை உப்பு பத்துமான்னு பார்க்கணும். இந்த கிழங்குக்கு குக்கரை மூடிட்டேன். ப்ரெஷர் வந்ததுக்கப்புறம் பட்டன் போட்டு கரெக்டாக 20 நிமிஷம். சரியா? கிழங்கு வெந்துடும். இப்போ இந்த புளி தண்ணி எலுமிச்சை சைஸ் அளவு புளி வச்சுருக்கேன். தேவையான அளவு ஊற்றினா போதும். இப்போ நல்லா இதை வதங்கி வெந்து வரட்டும். காரம் வந்து உங்கள் தேவைக்கேற்ப போடுங்க. இதில் வந்து பூண்டு நிறைய போடணும். இப்போ காட்டுறேன். பூண்டு போட மறந்துட்டேன், பூண்டு போடணும். இவ்வளோ சைஸ், இவ்வளோ அளவு பூண்டு, ஒரு 6-7 பல்லு பூண்டு போட்டு நல்லா வதங்கட்டும். தீயில மிதமாக வைங்க, தீயை மிதமாக எரிய விடுங்க. உப்பெல்லாம் பத்துமான்னு பார்த்துக்கிடணும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி கொஞ்சோண்டு, இந்த பாருங்க, 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். சரியா? இது அப்படியே வேகட்டும். மல்லி இலை இருந்தால் பொடியாக கட் பண்ணி போட்டுடலாம். இப்போது நம்ம வந்து தேவையான அளவு புளி கரைசல் ஊற்றணும். இதை பாருங்க, இவ்வளோகானு நான் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு சரியாக வந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். கருவாடு பொரியல் ரெடி ஆகிட்டு. இப்போ இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு சொல்கிறேன் பாருங்கள். பப்பாயா, அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி போட்டு கருவாடு பொரியல் வதக்கி வச்சுருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு ரசம், அதுக்கப்புறம் சுட சுட சோறு. இதுதான் அல்சியா சேனலில் ஒரே ஒரு ஆளுக்கு சாப்பாடு. அப்பளம் வறுத்து கொடுக்கணும். இப்போ இந்த கிழங்கு வெந்துக்கிட்டு இருக்கு. 20 நிமிஷம் ஆனோன்னே இந்த கிழங்கு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அதே மாதிரி இதுக்கு வந்து தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கும் போது கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி தாங்க வதக்கணும். சரியா? இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோ பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.